குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 31/1/2024 சோபகிருத்து வருடம் தை மாதம் 17ஆம் நாள் புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை 10:30 முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 6:36க்கு. கரணன் 6 முதல் 7:30 வரை. திதி இன்று காலை 9:46 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. நட்சத்திரம் இன்று இரவு 11:16 வரை அஸ்தம், பின்பு சித்திரை. நாம யோகம் இன்று காலை 9:33 வரை சுகர்மம், பின்பு திருதி. கரணம் இன்று காலை 9:46 வரை தைத்துலம், பின்பு இரவு 10:35 வரை கரசை, பின்பு வணிசை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:35 வரை சித்தயோகம், பின்பு இரவு 11:16 வரை மரணயோகம், பின்பு சித்தயோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் அவிட்டம், சதயம். சந்திராஷ்டமமுடைய ராசி கும்பராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை திருவள்ளிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் கோவிலில் ஸ்ரீ நரசிம்மருக்கு திருமஞ்சன சேவை. ஸ்ரீ வைகுண்டம் ஸ்ரீ கண்ணபிரானுக்கு பால் அபிஷேக ஆராதனை. இன்றைய நாளுக்கான வழிபாடு சக்கரத்தாழ்வாரை வழிபட இன்னல்கள் குறையும். விரதாதி விசேஷங்கள் கரிநாள். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? விவசாய வேலைகளை செய்ய சிறந்த நாள், அபிஷேகம் செய்வதற்கு நல்ல நாள், சாலை அமைப்பதற்கு உகந்த நாள், நீர்நிலை தொடர்பான செயல்களை மேற்கொள்ள நல்ல நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 10:54 முதல் 12:37 வரையில் மேஷ லக்னம். மதியம் 12:38 முதல் 2:39 வரையில் ரிஷப லக்னம். மதியம் 2:40 முதல் 4:51 வரையில் மிதுன லக்னம். 4:52 முதல் இரவு 7 மணி வரையில் கடக லக்னம். 7:01 முதல் 9:03 வரை சிம்ம லக்னம். 9:04 முதல் 11:05 வரையில் கன்னி லக்னம். 11:06 முதல் 1:11 வரையில் துலாம் லக்னம். 1:12 முதல் 3:23 வரையில் விருச்சக லக்னம். 3:24 முதல் 5:30 வரையில் தனுசு லக்னம். காலை 5:31 முதல் 7:28 வரையில் மகர லக்னம். 7:29 முதல் காலை 9:09 வரையில் கும்ப லக்னம். 9:10 முதல் 10:49 வரையில் மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. புதன்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை புதன் ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை சந்திர ஹோரை. காலை 8 முதல் 9 மணி வரை சனி ஹோரை. 9 முதல் 10 மணி வரை குரு ஹோரை. 10 முதல் 11 மணி வரை செவ்வாய் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை சூரிய ஹோரை. 12 முதல் 1 மணி வரை சுக்கிர ஹோரை. 1 முதல் 2 மணி வரை புதன் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை சந்திர ஹோரை. 3 முதல் 4 மணி வரை சனி ஹோரை. 4 முதல் 5 மணி வரை குரு ஹோரை. 5 முதல் 6 மணி வரை செவ்வாய் ஹோரை. இந்த நாள் இனிமை நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. ஸ்ரீராமஜெயம். தீர்காயுஷ்மான் பவ. மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும்
எல்லாமல்ல இறைவனுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கும்போது உறவினர்களுடைய வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். உங்கள் முயற்சிகளில் நீங்கள் விரும்பக்கூடிய பலன் அதிகரிக்கும். இன்றே எதிர்பாராத சில நன்மைகள் உங்களுக்கு மகிழ்வை தரும். வேலைகளில் விரைவை காட்டுவீர்கள். அந்த கொடுக்கப்பட்ட வேலைகளை கூட மிக எளிதாக முடிக்கக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும். மிக கடுமையான விஷயங்களையும் எளிதாக்குவீர்கள். செயல்பாடுகளில் வேகம் இருக்கும். தம்பதியர்கள் உங்கள் துணையோடு நல்ல மகிழ்வான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். இந்த ஒரு தருணமானது உங்களுக்கு மன சந்தோஷத்தை அதிகரிக்க செய்யும். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் இருந்தாலே குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது. காதலர்களுக்கு ஏற்ற நாள். கடந்த கால நினைவுகள், மலரும் நினைவுகள் அனைத்தையும் நினைத்து மகிழ்ந்து கொள்வீர்கள். இருவருக்கும் இடையே நல்ல புரிதல் இருக்கும், இணைப்பு இருக்கும். பரஸ்பர ஒற்றுமை உணர்வோடு இருப்பீர்கள். திருமணத்திற்குண்டான பேச்சுக்கள் கைகூடி வரலாம். இதுநாள் வரையில் திருமணமாகாமல் காத்துக்கொண்டிருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களே, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரி நல்லதொரு வரன் வருவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். திருமண தடை தாமதங்கள் நீங்க நவகிரக வழிபாடு முறைகளை தினம்தோறும் மேற்கொண்டாலே போதும். அதிலும் ராகு கேத்து பகவானுடைய வழிபாடு மிகச் சிறந்த ஒன்று. பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் நாள். நெருக்கமானவர்கள் மூலம் புதுவிதமான அனுபவங்கள் ஏற்படும். முயற்சிக்குண்டான வெற்றி கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் புரிதல் ஏற்படும். மற்ற மாணவர்களோடு சேர்ந்து படிக்கக்கூடிய நிலையை உருவாக்கிக் கொள்வீர்கள். குடும்பத்தினுடைய நிலையை புரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் பெற்றோர்கள் மனம் மகிழும்படியாக நடந்து கொள்வீர்கள். மேஷராசி மாணவர்களே, மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும். குடும்ப நபர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும். வியாபாரம் சம்பந்தமான விஷயங்களில் சில தேடல் அதிகரிக்கலாம். நேரத்தையும் காலத்தையும் மிக கவனமாக கையாண்டால் நிச்சயம் நல்ல பலன்கள் கிட்டும். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். இன்றைய நாள் ஆரோக்கியத்தில் எந்த குறைபாடும் இல்லை. ஆரோக்கியமுடனும் நலமாக இருப்பீர்கள். நல்ல விஷயங்களை வெளிப்படுத்துவீர்கள். தைரியமாக செயல்படக்கூடிய நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் அதிக நன்மையை தரும். தொழில் சார்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கும். உறவுகள் வழியில் மன மகிழ்ச்சி உண்டாகும். வெற்றி வாய்ப்புகள் கிட்டும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வேலைகளில் வெற்றி வாய்ப்புகள் உண்டு. அனுபவங்கள் அதிகரிக்கும். சில தீர்வுகள், சில நல்ல முடிவுகள் எடுக்க முடியும். கிருத்திகா நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சோதனை நிறைந்த நாள். சில உதவிகள் கிடைக்கும். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். ஆனந்தம் நிறைந்த நாளாகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இன்றைய நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும்போது அடமானம் வைத்த பொருட்களை மீட்பதற்கான சூழல் உண்டாகும். புதிய முயற்சிகளில் கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும். சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டில் கேத்து பகவானோடு இணைந்து ஆக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். அதிலும் எண்ணம் சம்பந்தமான செயல்களில் மிக மிக கவனம் தேவை. இன்றைய நாள் பலன்கள் இரண்டும் கலந்தது போலவே இருக்கும். மனக்குழப்பங்கள் கொஞ்சம் அதிகரிக்கலாம். இந்த சூழ்நிலையிலிருந்து வெளிவருவதற்கு தியானம் என்பது மிக முக்கியமான ஒன்று.
நல்ல நம்பிக்கையாக இருக்கக்கூடியவர்கள் தான். இருந்தாலும் சில நேரம் தன்னம்பிக்கை குறைந்தே இருப்பீர்கள். நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ள வேண்டியது அவசியம். மனதில் குழப்பங்கள் அதிகரிக்கும். சில முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டிய நாள். வேலையில் எதிர்பார்த்த பலன்கள் என்பது தாமதமாகத்தான் நடக்கும். வியாபாரத்தில் உங்களுடைய வேலையாட்கள் இடத்தில் நீங்கள் சரியாக திட்டமிட்டு வேலைகளை ஒப்படைப்பது நல்லது. அவர்களுடைய விருப்பத்திற்கு வேலைகள் செய்தால் அதனால் எந்தவிதமான பயனும் இருக்காது. பயனற்ற விஷயங்களே நடந்து கொண்டிருக்கும். தம்பதியர்கள் சில கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம். அமைதியை பராமரிக்க வேண்டியது உங்களுடைய நிலையில் இருக்கிறது. காதலர்கள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வீண் புதிய விஷயங்களை பற்றியோ அல்லது வீண் பேச்சுக்களையோ வைத்துக் கொள்ள வேண்டாம். தெரிந்த விஷயங்களை மட்டும் கவனிப்பது நல்லது. தெரியாத விஷயங்களில் அவ்வளவாக முயற்சி செய்ய வேண்டாம். செலவுகள் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். கவனமாக இருக்க வேண்டும். தேவையற்ற செலவுகள் கூட காணப்படலாம். மாணவர்கள் படிப்பு சார்ந்த விஷயங்களில் பலதரப்பட்ட சிந்தனைகள் மூலம் குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும். நீண்ட நாள் இறை பிரார்த்தனைகள் நிறைவேறும். பூர்வீக சொத்துக்களின் மூலம் அனுகூலமான வாய்ப்புகள் கிட்டும். மனதில் நம்பிக்கையை வளர்த்துக் கொள்வது அவசியம். வியாபாரம் சம்பந்தமான விஷயங்களில் எதிலும் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். அலட்சியம் வேண்டாம். இன்றைய நாளில் சளி, இருமல் அல்லது தலைவலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். தொழிலில் இருப்பவர்களுக்கு ஈடுபாடு உண்டாக்கும். அதிலும் கலை சம்பந்தமான வேலைகளில் இருப்பவர்களுக்கு எண்ணங்கள், ஆசைகள் கைகூடும். உறவு நிலை உங்களுக்கு மிக பலமாக பாலமாக இருப்பார்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிக நன்மைகளை தரும். குரு பகவானுடைய ஓரை மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்ல அனுகூலத்தை ஏற்படுத்தும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை எடுத்துக்கொண்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். ராசிக்கான நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடகு வைத்ததை மீட்க முயற்சி செய்வீர்கள். புதிய முயற்சிகளில் கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். தெய்வ அனுகிரகம் உண்டு. கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு புதிய பொருட்கள் வாங்குவதற்கான சூழல் ஏற்படும். பழைய நகைகளை மீட்டெடுப்பீர்கள். அடமானம் வைத்த எந்த பொருட்களாக இருந்தாலும் தானாக வீடு தேடி வரும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கலைப்பொருட்கள் மீதான ஈடுபாடு உண்டாக்கும். புதிய சிந்தனைகள் ஏற்படும். மிருகசிரீஷ நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு உற்சாகம் நிறைந்த நாள். சொத்துக்கள் கைக்கு கிடைக்கும். முக்கிய முடிவுகள் இன்றைய தினம் எடுப்பீர்கள். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலம் அகிலம் துணை. தீர்காஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கும்போது வீடு, மனை வாங்குவது தொடர்பான சிந்தனை மேம்படும். உங்களுடைய முன்னேற்றத்திற்கான முயற்சிகளை எடுப்பீர்கள். உங்கள் லட்சியங்களை அடைய நீங்கள் சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டும். வாழ்வில் வரக்கூடிய சில மாற்றங்களை நடைமுறைப்படுத்த தைரியமாக இருங்கள். மக்கள் தொடர்பான வேலைகளில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான சூழ்நிலை உண்டாகும். சமூகம் சார்ந்த விஷயங்களில் அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். பேச்சு சாமர்த்தியத்தின் மூலம் காரிய சித்தி அதிகரிக்கும். எதையும் பேசிய சமாளித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி இருப்பவர்களிடத்தில் நல்ல பேரும் புகழும் உங்களுக்கு வந்து சேரும். வேலையில் புதியதொரு வாய்ப்புகள் கிடைக்கலாம். மன திருப்தி இருக்கும். மன நிறைவாக உங்களுடைய வேலைகளில் ஈடுபாடு காட்டுவீர்கள். உங்களுடைய தற்போதைய வேலையில் திருப்தி இல்லாத ஒரு தன்மை கூட சிலருக்கு வரலாம். உங்களுடைய வளர்ச்சிக்காக பணி மாற்றம் விரும்புவீர்கள். வேறொரு இடத்திற்கு சென்று வேலை செய்யலாம் என்கிற எண்ணங்கள் அதிகரிக்கலாம்.
இடமாற்றம், பணிமாற்றம் தொடர்பான எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரித்துக் கொண்டே இருக்கும். உறவுகளில் இருக்கக்கூடிய சஞ்சலங்களை நீங்கக்கூடிய விதமாக புரிந்துணர்வை பராமரிக்க நீங்கள் உங்கள் துணையை அனுசரித்து நடக்க வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே பரஸ்பர நிலைதான் இருக்க வேண்டும். மன சஞ்சலங்கள், குழப்பங்களை தவிர்த்து விடுங்கள். இன்று குறைந்த அளவு பணவரவே இருக்கும். வரக்கூடிய பணத்தை வைத்து இந்த நாளுக்கான தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். சிந்தனைகளில் தெளிவு ஏற்படும். தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். குடும்ப நபர்கள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக இருப்பார்கள். வியாபாரம் ரீதியாக லாபம் பெறுவீர்கள். உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய செயலுக்கு எப்பொழுதும் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டே இருப்பார்கள். தலைமை அதிகாரிகள் மூலம் உத்தியோகத்தில் நற்பெயர்கள் உண்டாகும். சுறுசுறுப்பாகவும் இயல்பாகவும் யதார்த்தமான அணுகுமுறையோடு இருப்பீர்கள். கண் சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படும். உங்களை நீங்கள் நன்கு கவனித்துக் கொள்வது அவசியம். நிதி நிலைமைகள் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் வரவுக்கு மீறிய செலவுகள் இருக்கத்தான் செய்யும். பிள்ளைகளுடைய சுப காரியம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். அவர்களுடைய வாழ்க்கைக்கு செய்ய வேண்டிய முக்கியமான கடமைகள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கலாம். வீட்டில் பெரியவர்களிடத்தில் சில நேரம் கலந்து ஆலோசிப்பீர்கள். குழந்தைகளுடைய கல்வி வளர்ச்சி குறித்த எண்ணங்கள் மேலோங்கும். நல்ல பள்ளியில் சேர்க்க வேண்டும் என்கிற ஆசை அபிவிருத்தி ஆகலாம். பிள்ளைகளுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய விதமாக உங்களுடைய செயல்கள் இன்றைய தினம் அமையும். எதிர்பார்த்த வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்வீர்கள். மிதுனராசி அன்பர்களே, ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் நல்லபடியாக நடக்கும். ராசிக்கான நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரிஷ நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு எண்ணங்கள் அதிகரிக்கும். சிந்தனைகள் மேம்படும். அனுகூலமான சூழ்நிலைகள் உண்டு. திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பேச்சுக்கள் மூலம் லாபம் கிடைக்கும். செயல்பாடுகள் வேகமாக முடியும். வேலையில் நிரந்தரமான வருமானம் கிடைக்கும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். ஆதரவு உண்டு. ஆக்கப்பூர்வமான நாள். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் இன்றைய ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது இன்று வாய்ப்புகள் நிறைந்து இருக்கும். வேலையில் அதிகமான செயல்பாடுகள் மிகுந்து காணப்படும். இருந்தாலும் முடிவெடுக்கக்கூடிய நேரத்தில் சற்று கவனமாக இருங்கள். செய்யக்கூடிய முயற்சிகளிலும் எச்சரிக்கை தேவை. முயற்சி பாவகம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடம், இளைய சகோதர ஸ்தானத்தில் ராசிநாதனான சந்திர பகவானும் அவரோடு கேத்து பகவானுடைய சேர்க்கையும் இருக்கிறது. ருணரோக சத்ரு பாவகம், அதாவது கடன், நோய், எதிரி, இதனை குறிக்கக்கூடிய பாவகத்தில் செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான். நட்பு, நண்பர்கள், துணைவர் ஸ்தானம் களத்திர பாவகத்தில் சூரிய பகவான், புதன் பகவானுடைய சஞ்சாரம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது. எப்பொழுதும் சற்று கவனமாகவே இருங்கள். அலட்சியம் வேண்டாம். பாக்கியஸ்தானத்தில் ராகு பகவானும் ஜீவனஸ்தானத்தில் குரு பகவானுடைய சஞ்சாரம். வேலைகளை மிக சரியாக திட்டமிட்டு செயல்படுத்துவீர்கள். வேலையாட்களால் இருந்த இதுவரையில் நீங்கள் அனுபவித்த கஷ்டங்கள், சங்கடங்கள், சில பிரச்சனைகள் குறையும். குடும்பத்தில் சொத்துக்கள் விவகாரங்களில், பாக பிரிவினைகளில் எதிர்பார்ப்பு நிறைவேறும். உத்தியோக வேலைகளில் சில திருப்பங்கள் ஏற்படும். வேலைகளை மிக எளிதாக முடித்து காட்டுவீர்கள். வேலை செய்யக்கூடிய இடத்தில் உங்கள் திறனுக்கான அங்கீகாரம் உண்டாகும். ஊக்கத்தொகையாக பணவரவு அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. அலுவலகத்தில் தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவு மென்மேலும் இருந்து கொண்டே இருக்கும். விரும்பிய விஷயங்களை முக்கியமாக செய்து முடிப்பீர்கள். சாதிப்பதற்கு ஏற்ற நாளும் கூட.
தம்பதியர்கள் உங்கள் துணையோடு மகிழ்ச்சியான தருணங்களை ஒன்றாக இணைந்து பகிர்ந்து கொள்வீர்கள். இன்று பணவரவு திருப்திகரமாகவும் போதுமானதாக இருக்கும். மாணவர்கள் கல்வி சார்ந்த விஷயங்களில் தீவிரமான ஈடுபாடு இருக்கும். மற்றவர்களுக்கு மத்தியில் உயர்ந்து வர வேண்டும், நல்ல மதிப்பெண்களை பெற வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுக்குள் அதிகரித்து கொண்டே இருக்கும். காதலர்களுக்கு ஏற்ற நாளாக இருக்கிறது. வருங்கால துணையினிடத்தில் குண நலன்களை புரிந்து கொள்வீர்கள். இதனால் உங்களுடைய காதல் விவகாரங்கள் சிறப்பாகவே அமையும். தம்பதியர்கள் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு நடப்பதால் எவ்வளவு பிரச்சனைகள், மறைமுக கஷ்டங்கள் இருந்தாலும் அதனை பெரிதுபடுத்தாமல் மிக சாதாரணமாக எடுத்துக்கொள்வீர்கள். ஆரோக்கிய பிரச்சனை என்பது எதுவும் இருக்காது. இயல்பாக நல்ல உணவு முறைகளை, இயற்கையான உணவு வகைகளை, காய்கறிகளை எடுத்துக்கொண்டாலே போதுமானது. மனதில் எந்தவிதமான பாதகமும் அற்று இருக்க வேண்டும். சதா சர்வகாலம் சிந்தித்துக் கொண்டே இருந்தால் உடல் நலம் பாதிக்கப்படும். கவனமாக இருங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். வேலை, பூமி, கல்வி இது சம்பந்தமான செயல்பாடுகளுக்கு, வாகனம் தொடர்பான முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் உண்டு. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆசைகள் கைகூடும். பிறருடைய ஆதரவு பெருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கௌரவங்கள் அதிகரிக்கும். கொடுத்த வேலைகளை சிறப்பாக முடிப்பீர்கள். அந்தஸ்து உயரும். மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பொருள் வரவு நிறைந்ததாக இருக்கும். வேலையில் சில மாற்றம் வரும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். முக்கியமான விஷயங்கள் கைவிடாமல் இருப்பது நல்லது. இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்க்கும்போது சுப காரியங்களில் கலந்து கொண்டு மனம் மகிழ்வீர்கள். திடீர் தன வரவு உண்டாகும். உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு மிக மிக அவசியம். கலைத்துறைகளில் இருப்பவர்களுக்கு மேன்மை அதிகரிக்கும். திரைத்துறையில் பணிபுரிபவர்களுக்கு ஆதரவு உண்டு. பெரிய பெரிய தொழில்நுட்பம் சம்பந்தமான நிலைகளில் இருப்பவர்களுக்கு நற்பெயர்கள் கிடைக்கக்கூடும். புதுவிதமான ஆடை சேர்க்கை அதிகரிக்கும். தகவல் பரிமாற்றங்களை கவனமாக கையாள வேண்டியது நல்லது. ஊடகத்துறையில் பணிபுரிபவர்களுக்கு திடீர் தனவரவு உண்டாகும். உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடு என்பது மிக மிக தேவை. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை மிக சரியாக முடிக்க முடியாமல் கூட போகலாம். நேரம் தள்ளிக்கொண்டே போகும். அதிக நேரம் செலவாகலாம். செய்வதற்கான ஆக்கத்திறமை என்பது தேவை. உணர்ச்சி வசப்பட்டு அந்த உணர்வை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். இதனால் வீட்டில் அமைதியற்ற தன்மை இருக்கும். மன நிறைவோ மன திருப்தி என்பதோ காணப்படாது. உங்களுடைய நேரத்தை நல்ல விஷயங்களுக்காக மட்டுமே செலவு செய்யுங்கள். தம்பதியர்கள் உணர்ச்சி வசப்பட்டு இந்த நாளுக்கான நல்ல உணர்வை உங்கள் துணையிடம் வெளிப்படுத்தாமல் போய்விடுவீர்கள். ரிப்பீட். காதலர்களுக்கு பார்க்கும்போது அமைதியற்ற தன்மையே இருக்கும். உயர்வு என்பது நீங்களாகவே அணுக வேண்டியது நல்லது. தம்பதியர்கள் ஒருவருக்குள் ஒருவர் உணர்ச்சி வசப்படாமல் அமைதியான போக்கிலேயும் அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவி இருவருமே அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். உங்கள் மனதில் தோன்றக்கூடிய சில உணர்வுகளை வெளிப்படுத்துவீர்கள். நிதி நிலைமைகள் மத்தியமமாக இருக்கும். அதிர்ஷ்டத்தை நீங்கள் வணங்குவது மிக நல்லது. புதன்கிழமை தினம் என்பதால் பெருமாள் கோவிலுக்கு சென்று வருவது மிக விசேஷம். அதிலும் ஸ்ரீ மகாலட்சுமி வழிபாடு மிக மிக விசேஷம். உழைப்பை அதிகப்படுத்துங்கள். செலவுகளை கொஞ்சம் கட்டுக்குள் கொண்டு வருவது நல்லது. நிதி நிலைமைகளில் ஏற்றத்தை பெற ஸ்ரீ ஹைகிரீவர் வழிபாடு மிக அவசியம். பல்வலிக்கான சாத்தியம் இருக்கிறது. உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் பத்திரமாக பார்த்துக் கொள்வது, கவனித்துக் கொள்வது நல்லது. மாணவர்களுக்கு படிப்புக்கான விஷயங்களில் சற்று கவனம் வேண்டும். விழிப்புணர்வோடு இருப்பது மிக மிக நல்லது. உடல் நலம், உணவு சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது நல்லது. உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு தேவை.
யாரிடத்தில் எதை பேசினால் நல்லது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். லாபம் பெருகக்கூடிய அமைப்பு உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகளில் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை ஏற்படுத்தும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளநீலம். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். சுப விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு. திடீர் தனவரவு கிடைக்கும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பொருள் வரவு அதிகரிக்கும். கட்டுப்பாடு தேவை, மேன்மை உண்டாகும். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் நிறைந்த நாள். ஈடுபாடு அதிகரிக்கும். பழக்க வழக்கத்தில் மாற்றம் உண்டாகும். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய பேரருளும் எல்லாம் வல்ல இறைவன் நவ கிரகங்களினுடைய நல்லருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். சர்வே ஜனா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லருள் எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு இந்த நாள் பரிபூர்ணமாக கிடைத்து கொண்டே இருக்கட்டும். ராசியினுடைய அமைப்புக்கு ஏற்றபடி பார்க்கும்போது இன்றைய நாள் முதலீடு தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருப்பது அவசியம். நீங்கள் விழிப்போடு இல்லாவிட்டால் சிறந்த வாய்ப்புகளை கடைசி நிமிடத்தில் இழப்பீர்கள். இந்த நாளை உங்களுக்கு சாதகமாக்கிக் கொள்ள மிகுந்த முயற்சி தேவை. தவறுகள் செய்ய வாய்ப்பிருப்பதால் பணியில் நிதான போக்கு, அதிக கவனம் தேவை. பொறுப்புகளின் காரணமாக இன்று வேலைகளில் மும்முரமாக இருப்பீர்கள். கன்னிராசி அன்பர்களே, நினைத்த காரியங்கள் எண்ணிய விதத்தில் நிறைவேறும். வியாபார வேலைகளில் இருந்து வந்த போட்டிகள் குறையும். வாக்குறுதிகள் கொடுக்கும் போது சற்று கவனமாக சிந்தித்து செயல்படுங்கள். விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் அவசியம். உங்களுக்கான உணர்வுகளை நீங்கள் உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். உறவில் நட்பான அணுகுமுறை என்பது நல்லது. வாக்குவாதங்களோ வீண் பேச்சுக்களோ வேண்டாம். கடன் சார்ந்த பிரச்சனைகளில் இருந்து வெளியே வருவதற்கு முயற்சி செய்வீர்கள். வியாபாரத்தின் மற்றும் அதன் சார்ந்த வேலைகளில் இருந்து வந்த போட்டிகள் கொஞ்சம் குறையலாம். விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கும்போது கவனமாக இருங்கள். அதிலும் தேவையற்ற விஷயங்களுக்காக பணத்தை முதலீடு செய்ய வேண்டாம். தியான பயிற்சிகளை செய்வதால் மன சங்கடங்கள் குறையும். முக்கியமாக விநாயக பெருமானுடைய வழிபாடு செய்தால் கன்னிராசி அன்பர்களே மனம் சம்பந்தமான பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். மூத்த சகோதரர்கள் வழியில் அனுகூலம் ஏற்படும். இரக்கம் வேண்டிய நாள். செலவுகளை பார்த்துதான் கவனித்து செய்ய வேண்டும். நிதி நிலைமையில் சமநிலையை பராமரிப்பது இன்று கடினமாக உணர்வீர்கள். இன்றைய நாளுக்கான பொழுது ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும். உத்தியோகத்தில் தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவு என்பது உங்களுக்கு முழுமையாக காணப்படாது. ஒரு சில விஷயங்களில் உங்களுக்கு சில தடுமாற்றங்கள் வந்து நீங்கும். கூடுமான வரையில் பொது காரியங்களில் இருப்பவர்கள் உங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை அவ்வப்போது கண்காணித்து வாருங்கள். சளி அல்லது இருமல் பாதிப்புகள் ஏற்படலாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது. மனம் சார்ந்த கவலைகள் நீங்க தினந்தோறும் விநாயக பெருமானை ஒரு முறையாவது சுற்றி வலம் வந்து தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் நிச்சயம் மனக்குறைகள் நீங்கும். ராசியிலேயே கேத்து பகவானுடைய சஞ்சாரம். ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான மீன ராசியில் சஞ்சரிக்கிறார். ஆக மூத்த சகோதரர்கள் உங்களுடைய செயல்களுக்கு துணையாக இருப்பார்கள். உங்கள் துணைவர் வழியிலும் நீங்கள் சற்று கவனமாக எப்பொழுதும் நடந்து கொள்வது உங்களுடைய ராசிக்கு நல்லது. இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகளை பார்த்து செய்வது சிறப்பு. உங்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையும், பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் பயன்படுத்துவது மிக மிக நல்லது.
ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டும். பொது காரியங்களில் எச்சரிக்கையாக செயல்படுங்கள். நினைத்த வேலைகள் யாவும் நிறைவேறும். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வியாபார வேலைகளில் இருந்த போட்டிகள் குறையும். பேசும்போது மற்றவர்களிடத்தில் வாக்குறுதிகள் கொடுக்காதீர்கள். விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் தேவை. சித்திர நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இரக்கம் வேண்டிய நாள். அனுகூலம் ஏற்படும். மன சங்கடங்கள் குறையும். இந்த நாள் மேன்மை பொருந்திய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. ஸ்ரீராம ஜெயம். தீர்காயுஷ்மான் பவ. வேலும் மகிழும் துணை. துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவனுடைய முருகப்பெருமானுடைய திருவருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு மனதிற்கு பிடித்த மாதிரியான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். புதுவிதமான துறைகளின் மீது ஆர்வம் இருக்கும். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான வேலைகளில் மாற்றம் ஏற்படும். தன்னம்பிக்கை குறைந்து காணப்படுவதால் உங்கள் வளர்ச்சி சற்று குறையலாம். நேர்மறை எண்ணங்களை அதிகமாக வளர்த்துக் கொள்ளுங்கள். உயர்ந்த லட்சியத்தை மேம்படுத்திக் கொள்வது நல்லது. உங்களுடைய திறமைக்கு மேல் அதிகாரிகளுடைய பாராட்டு என்பது சற்று தாமதமாகலாம். அங்கீகாரம் கிடைக்காமல் சில நேரம் மனதில் சங்கடங்கள் ஏற்படும். உங்களை பாதிக்காதபடி பார்த்து கொள்ளுங்கள். சிறந்த முறையில் தொழிலை கவனிப்பது, வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவது மிக மிக நல்லது. தம்பதியர்கள் உங்கள் துணையிடத்தில் சூடான விவாதங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது. கணவன் மனைவி இடையே அனுசரணையான போக்கு தேவை. பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி சில முக்கியமான முடிவு எடுக்கலாம் என்று நினைப்பீர்கள். ஆனால் குடும்பத்தில் ஒற்றுமையை வளர்த்து பிறகு பேசுவதே நல்லது. கடமைக்காக சில விஷயங்களை செய்யாமல் அன்புக்காகவும் மற்றவர்கள் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல மதிப்பு மரியாதை காரணமாக செய்வது சிறப்பு. வங்கி கடன் தொடர்பான விஷயங்களில் சில இழுபறிகள் இருக்கும். எதிர்பார்த்தபடி உங்களுக்கு பணவரவு இருக்காது. கால தாமதமாகலாம். விரலுக்கு ஏற்ற வீக்கம் என்பார்கள். அதே போல கையில் என்ன இருக்கிறதோ அதற்கு ஏற்றபடி செலவு செய்ய பழகிக் கொள்வது இந்த நாள் நல்லது. கூடுமான வரையில் பிறரிடத்தில் கடன் வாங்குவதை தவிர்த்து விடுங்கள். கைமாறாக வாங்கக்கூடிய பணம் குறைந்த அளவாக இருப்பதாலும் சீக்கிரம் திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு முடிவை எடுத்து செய்தால் ஓரளவிற்கு கைகூடி வரும். உடல் ஆரோக்கியத்தில் விஷயங்களில் கவனம் தேவை. இன்று நிதி வளர்ச்சியினுடைய ஏற்ற இறக்கத்தின் காரணமாகவும் சில செலவுகள் காரணமாக உங்களுக்கு மனக்குழப்பங்கள் ஏற்படும். திருப்தி என்பது காணப்படாது. கால்வலியால் சில நேரம் அவதிப்படலாம். முறையான உடற்பயிற்சி உங்கள் ஆரோக்கியத்திற்கு மிக மிக நல்லது. பிறருடைய பணத்திற்கோ அல்லது பொருளுக்கோ நீங்கள் பொறுப்பேற்க வேண்டாம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாமல் இருப்பது நல்லது. மற்றவர்களுடைய விஷயங்களில் அதிக கவனம் செலுத்தாதீர்கள். இறை வழிபாடு ஒன்றே ஓரளவிற்கு மன அமைதியை தரும். எண்ணத்தில் தெளிவை கொடுக்கும். கூடுமான வரையில் உங்களுடைய செயலுக்கு உறுதுணையாக நீங்கள் இருப்பது நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் அதிக நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு புதுமைகளை செய்ய நினைப்பீர்கள். விரும்பியதை வாங்கக்கூடிய யோகம் உண்டு. சில காரியங்களில் செயல்களில் ஆர்வம் அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரம்
1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மாற்றம் ஏற்படும். பிறருடைய தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். முடிவு உண்டாக்கும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு போட்டி நிறைந்த நாள். கவனம் தேவை. செயல்களில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. இந்த நாள் இறை வழிபாடு செய்தால் எல்லா நலனும் வளமும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. ஸ்ரீராமஜெயம். தீர்காயுஷ்மான் பவ. விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி இன்றைய நாள் எல்லா நிலைகளிலும் உயர்வு ஏற்பட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். சேமிப்பை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகள் மேம்படும். தைரியமாகவும் உறுதித்தன்மையுடனும் முன்னேறுவீர்கள். இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தாராளமாக செய்யலாம். எல்லாவற்றிற்கும் உகந்த நாளாகத்தான் அமைகிறது. ராசியினுடைய 2வது வீட்டில் குடும்பஸ்தானத்தில் வருமானத்திற்குண்டான பாவகத்தில் செவ்வாய் பகவான் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். ராசியினுடைய 11வது வீடு லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் கேத்து பகவானுடைய சஞ்சாரம். உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும். கலைத்துறையில் பணிபுரிபவர்களுக்கும் செயல்படுபவர்களுக்கும் எதிர்பார்த்த தகவல் சாதகமாகும். மூத்த சகோதரர்களின் உதவி கிடைக்கப் பெறுவீர்கள். வெளி இடங்களுக்கு செல்பவர்களுக்கு பயண வாய்ப்புகள் சாதகமாகும். உடன் பிறந்தவர்களால் அனுகூலம் உண்டாகும். மூத்த சகோதரர்கள் வழியில் வியாபாரத்திலும் சரி தொழில் சம்பந்தமான உதவிகள் உங்களுக்கு கை கொடுக்கும். நன்மைகள் மேம்படக்கூடிய அமைப்பு உண்டு. வீட்டில் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். நீண்ட நாளாக செய்ய நினைத்த வேலைகளை மற்றவர்களின் உதவியோடு செய்து முடிப்பீர்கள். இதனால் மகிழ்ச்சி நிறைந்தே இருக்கும். இனிமையாக பேசுவீர்கள். சிந்தனைகள் போக்கில் சந்தோஷம் அதிகரிக்கும். மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள் நீங்கும். கவலைகள் விலக்கும். உற்சாகமாக இன்றைய தினம் செயல்படுவீர்கள். பணவரவு நன்றாக இருக்கும். பணத்தை சேமிக்கக்கூடிய விதமாக சில வாய்ப்புகள் அதிகரிக்கும். குழந்தைகளுடைய மனதை புரிந்து கொண்டு நடப்பீர்கள். அன்பு வெளிப்படும். திருமணத்திற்குண்டான முயற்சிகள் கை கொடுக்கும். நினைத்த வேலைகளை துரிதமாக முடிப்பீர்கள். அக்கம் பக்கம் நபர்களால் ஆதரவு உண்டு. தூரத்து உறவுகளிடத்தில் சுப செய்திகள் கிடைக்கும். இன்றைய நாள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, வேலையில் சந்தோஷம் மிகுதியாகவே இருக்கும். புதியதொரு வாய்ப்புகள் கிடைக்கும். மற்றவர்களை காட்டிலும் உங்களுடைய பேச்சுக்கே தனி மதிப்பு உண்டு. அலுவலக விஷயங்களில் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு ஆதரவு மிகுதியாகவே இருக்கும். தலைமை அதிகாரிகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மகிழ்வை தரும். உங்களுடைய செயல்களும் பிறரை வசீகரிக்கக்கூடிய விதமாகவே அமையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான விஷயங்கள், வீடு, வண்டி, வாகனம் தொடர்பான முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களில் அதிக லாபம் ஏற்படும். மன நிறைவு, சந்தோஷம் உண்டு. குரு பகவானுடைய ஓரை உங்களுக்கு மிகுந்த லாபத்தை பெற்றுத்தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு முயற்சி அதிகரிக்கும். முன்னேற்றங்கள் நிறைந்ததாக இருக்கும். உதவிகள் கிடைக்கும் நாள். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். மூத்த சகோதரர்களுடைய வழியில் உதவி கிடைக்கும். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மன கஷ்டங்கள் நீங்கும். சேமிப்பு அதிகரிக்கும். மேன்மை நிறைந்த நாள். இந்த நாள் உங்களுக்கு எல்லா நிலையிலும் தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்க பிரார்த்திக்கிறோம். சர்வே ஜன சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. தீர்காயுஷ்மான் பவ. வேலும் மகிழும் துணை. ஸ்ரீராமஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும்.
இன்றைய நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளையும் நவகிரகங்களின் நல்லாசை உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இன்று அனுகூலமான நாள். நீங்கள் விரைந்து செயல்படுவீர்கள். இன்று அதிர்ஷ்டம் அதிகமாகவே இருக்கும். தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகளில் இருப்பவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கிட்டும். சுபகாரிய முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்களுடைய ஒத்துழைப்பையும் நல் ஆதரவையும் பெறுவீர்கள். உங்களுடைய திறமை உங்கள் மேல் அதிகாரிகளால் வெகுவாக பாராட்டப்படக்கூடும். நெருக்கமானவர்கள் மூலம் அனுகூலமான பலன்கள் உண்டு. வீட்டில் மன நிறைவு இருக்கும். ஆத்ம திருப்தி சந்தோஷத்தோடு காணப்படுவீர்கள். தம்பதியர்கள் உங்கள் உறவில் நல்லிணக்கம் இருக்கும். இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி, ஆத்ம திருப்தி, சந்தோஷம் உண்டாகும். குழந்தைகள் மூலம் நற்செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் இந்த நாள் உண்டு. செலவுகளுக்கு ஏற்றாற்போல் வரவை அதிகப்படுத்துவதில் கவனம் செலுத்துவீர்கள். கடனிலிருந்து முழுமையாக வெளிவருவதற்கான வழி கிடைக்கும். மற்றவர்களுடைய செயல்களுக்கு இணைந்து செயல்பட நினைப்பீர்கள். கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. மனதில் நிம்மதியும் சந்தோஷத்தோடு சில காரியத்தில் ஈடுபடும் போது உங்களை அறியாமலேயே சில சாதிக்கக்கூடிய நிலை உருவாகும். நிதி நிலைமை சிறப்பாகவே காணப்படும். வங்கியினுடைய இருப்பு அதிகரிக்கும். இன்று ஆரோக்கியம் தடையாக இருக்காது. உடல்நிலை நன்றாக இருக்கும். மாணவர்களுக்கு மன வளர்ச்சியும் சரி, நினைவு திறன், ஆற்றல் இதெல்லாம் அதிகமாக காணப்படும். கல்வியில் மேன்மையான நிலைக்கு வருவீர்கள். உற்சாகம் உண்டாக்கக்கூடிய அற்புதமான நாள். பணவரவு மற்றும் நிதி நிலைமை சிறப்பாகவே இருக்கும். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள விதமாக பணம் கிடைக்கும். வங்கியினுடைய இருப்பு அதிகரிக்கும். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வீட்டில் பிள்ளைகளுடைய திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் கைகூடும். மன நிறைவாக இருப்பீர்கள். உற்சாகமும் துள்ளலும் அதிகமாகவே இருக்கும். குழந்தைகளுடைய செயல்பாடுகள் பெருமைப்படக்கூடியதாக இருக்கும். வங்கி தொடர்பான வேலைகளில் இருப்பவர்களுக்கு உயர்வு ஏற்படும். பதவி உயர்வு உண்டாகலாம். சாதாரணமான கீழ்நிலையில் இருந்தவர்களுக்கு கூட ஒரு படி முன்னேற்றங்கள் உண்டாகும். ராசியிலேயே செவ்வாய் பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். 2ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மகரத்தில் சூரிய பகவான் ஆத்மா காரகன், பிதுர்காரகன் மற்றும் வித்யாகாரகனான புதன் பகவானுடைய சேர்க்கை இருக்கிறது. 2 கிரகங்களும் நட்பு கிரகங்களே. ஆக இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அதிக நன்மையை ஏற்படுத்துவதாகத்தான் அமையும். ராசிக்கான அமைப்பு படி கீர்த்தி நிறைந்த நாள். புகழ் சேரும். அரசியல் துறைகளில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு. நன்மைகள் பெருவாரியாக பெறுவீர்கள். மக்கள் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் அதிக நன்மையை தரும். தொழில் சார்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கிட்டும். ஆதாயம் பெறுவீர்கள். அனுகூலம் நிறைந்த நாள். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சுபகாரிய முயற்சி கைகூடும். அனுகூலமான பலன் உண்டாகும். எதிர்பாராத சில உதவிகளால் மாற்றங்கள் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு புகழ் சேரும். ஒற்றுமை அதிகரிக்கும். முன்னேற்றங்கள் ஏற்படும். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் நவ கிரகங்களினுடைய நல்லாசி பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. வேலும் மகிழும் துணை. ஸ்ரீராம ஜெயம். தீர்காயுஷ்மான் பவ. மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் இன்றைய நாளுக்கான பலன்கள்: நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இன்று அதிர்ஷ்டகரமான நாளாக அமைய சில முயற்சிகள் செய்வது அவசியம். தந்தை வழி சொத்துக்களில் இருந்து வந்த இன்னல்கள் படிப்படியாக குறையும். மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும்.
உங்கள் கடினமான முயற்சிகள் மூலம் உங்கள் திறமைகளை தாராளமாக நிரூபிக்கலாம். தடைகளை கண்டு லட்சியத்திலிருந்து விலகாதீர்கள். வேலையில் தவறுகள் நேரலாம். இதனால் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளிடையே அதிருப்திக்கு ஆளாவீர்கள். சிறிது கவனமுடன் செய்வது நல்லது. சுற்று வட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும். வெளியூர் சம்பந்தமான வர்த்தக பணிகளில் புதிய நபர்களுடைய அறிமுகம் ஏற்படும். உத்தியோக வேலைகளில் மேன்மையான சூழல் ஏற்படும். சலனம் நிறைந்த நாள். சில நேரம் உங்கள் துணைவரோடு சாந்தமாக அமைதியாக இருப்பீர்கள். சில நேரம் கடுமையாகவும் பேசிவிடுவீர்கள் அல்லது வன்மையோடு நடந்து கொள்வீர்கள். இது போன்ற ஒரு நிலையானது உங்கள் மகிழ்வை கெடுக்கலாம். எனவே இதனை தவிர்த்தல் வேண்டும். மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாள் செலவுகள் அதிகமாகவே இருக்கும். நிதி நிலைமையில் ஸ்திரத்தன்மை பராமரிப்பதை கடினமாக உணர்வீர்கள். சலனம் அதிகமாக இருக்கும். உத்தியோகம் சார்ந்த வேலைகளில் மேன்மையான சூழல் ஏற்படும். செரிமானம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. அதிக நீரை பருகினால் மனம் சம்பந்தமான குழப்பங்கள் நீங்கும். தொழில் சார்ந்த முயற்சிகளில் பிறருடைய ஆலோசனைகள் தேவை. எதையும் நீங்களாகவே தீர்க்கமாக சிந்தித்து முடிவெடுக்க வேண்டாம். சுயமாக வேலை செய்பவர்கள் நிபுணர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு செய்வது நல்லது. வியாபாரத்தில் கணிசமான லாபமே கிடைக்கும். விற்க முடியாத பொருட்களை விற்று தீர்ப்பதற்கான ஆலோசனைகளை மேற்கொள்வீர்கள். மந்தமாக இருக்கும். மாணவர்கள் கல்வி சார்ந்த விஷயங்களில் அதிக எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது. காதலர்களுக்கு இந்த நாள் மந்தமாகத்தான் இருக்கும். புரிதல் என்பது காணப்படாது. கூடுமான வரையில் மற்றவர்களுடைய செயல்களில் தலையிடாமல் பார்த்து கொள்ளுங்கள். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை தவிர்ப்பது நலம். எந்த ஒரு செயலையும் ஒரு முறைக்கு பல முறையாவது சிந்தித்து செயல்படுங்கள். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். செரிமானம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லது. குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இன்னல்கள் குறையும். பிரச்சனைகள் படிப்படியாக நீங்கும். சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும். திருவோணம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மதிப்பு மரியாதை மேம்படும். உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சலனம் நிறைந்த நாள். வேலைகளில் மென்மையான சூழல் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அறிமுகம் ஏற்படும். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். சிக்கலில் சிக்காமல் இருக்க இன்று உங்களுடைய வேலைகளில் பொறுமை தேவை. பழைய நினைவுகள் மூலம் மனதில் ஒருவிதமான சோர்வு ஏற்படலாம். ராசியினுடைய 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம், கேது பகவானும் இணைந்தே இருக்கிறார். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாள் அல்ல. சக பணியாளர்களோடு சில பிரச்சனை வரலாம். இதனால் உங்களுடைய பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் தடைகள் இருக்கும். தம்பதியர்கள் உங்கள் துணையுடன் தொடர்பு கொள்கையில் கவனம் தேவை. எரிச்சலூட்டும் நடத்தை அல்லது கடுமையான வார்த்தைகள் உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும். நண்பர்கள் வழியில் சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையலாம். மாணவர்கள் மன நிறைவு என்பது இருக்காது. திருப்திகரமற்ற நிலையிலேயே படிப்பீர்கள். பெரியவர்கள் பெற்றோர்களுடைய ஆசை வேண்டி பொறுமை நிதான குணத்தோடு பேசுவது அவசியம். மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளித்து நடந்து கொள்ளுங்கள்.
பள்ளிகளிலும் சரி கல்லூரிகளிலும் நற்பெயர்கள் பெறுவதற்கு முயற்சிகள் தேவை. படிப்பில் நாட்டம் அதிகரிக்க வேண்டிய நாள். நிதி நிலைமைகள் உங்களுக்கு ஏற்ற தாழ்வாக இருக்கும். வியாபாரம் தொடர்பாக புதிய முயற்சிகள் எடுக்க வேண்டாம். சக வியாபாரிகளுடைய குணத்தையும் அவர்களுடைய எண்ணத்தையும் புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். தெய்வீக வழிபாடு முறைகள் உங்களுக்கு மன ஆறுதலை ஏற்படுத்தும், மன திருப்தியை உண்டு பண்ணும். எதிர்காலம் குறித்த சிந்தனைகளால் குழப்பங்கள் ஏற்படலாம். கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் கவனமாக இருக்க வேண்டும். எதிர்பாராத பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவம் ஏற்படும். வெற்றி நிறைந்த நாளாகவும் இருக்கும். புதுவிதமான முயற்சிகள் அதனால் உங்களுக்கு அனுபவங்கள் உண்டாக்கும். பிள்ளைகளுடைய செயல்பாடுகளை அவ்வப்போது புரிந்து கொள்வது நல்லது. நிதி சம்பந்தமான முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டாம். இல்லையெனில் தேவையற்ற பண இழப்புகள் அல்லது நஷ்டம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதிக உடல் உழைப்பின் காரணமாக கால்வலி ஏற்படலாம். உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்கள் கும்பராசி அன்பர்களே. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்புடைய செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களுக்கு நல்ல முடிவுகள் எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மனதில் சோர்வு ஏற்பட்டு நீங்கும். நண்பர்கள் வழியில் கருத்து வேறுபாடு வரும். மன சஞ்சலம் உண்டாகும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் ஏற்படும். கவனம் தேவை. வீண் அலைச்சல் உண்டாகும். புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வெற்றி வேண்டிய நாள். புதுவிதமான அனுபவங்கள் இருக்கும். எதிர்பாராத பயணங்கள் உண்டாகும். இந்த நாள் மேன்மை நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வேலும் மகிழும் துணை. ஸ்ரீராம ஜெயம். தீர்காயுஷ்மான் பவ. மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசியும் எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். முருகப்பெருமானுடைய திருவருள் முழுமையாக கிடைக்கப்பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கும்போது உயர் பொறுப்பில் இருப்பவர்களுடைய அறிமுகம் உண்டாகும். தலைமை பதவி வகிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. இன்றைய நாளில் சில விளைவுகள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தும். இன்று நீங்கள் முக்கிய முடிவுகளை தாராளமாக எடுக்கலாம். திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் கிட்டும். குழந்தைகளால் மதிப்பு அதிகரிக்கும், மரியாதை கூடும், நன்மைகளை அதிகமாக பெறக்கூடிய அமைப்பு உண்டு. வேலையில் ஆத்ம திருப்தி இருக்கும். மன சந்தோஷத்துடன் ஈடுபடுவீர்கள். உத்தியோகத்தில் சக பணியாளர்கள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாகவும் இருப்பார்கள். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை புரிந்து கொண்டு புதுமையை கையாளுவீர்கள். இதனால் லாபம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் முன்னேற்றகரமான சூழல் ஏற்படும். உங்கள் துணையிடம் அன்பாக நடந்து கொள்வீர்கள். இதனால் உறவில் பிணைப்பு வலுப்படும். காதலர்களுக்கு ஏற்ற நாள். மன அமைதியுடன் இருப்பீர்கள். எந்தவிதமான மனக்கசப்புகளோ வேறுபாடுகளோ இருக்காது. நிதி நிலைமைகள் திருப்திகரமாக இருக்கும். வாய்ப்புகளை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். சுபகாரியம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் சாதகமாகும். மனதில் புதுவிதமான இலக்கு பிறக்கும். வியாபாரம் தொடர்பான வேலைகளில் முன்னேற்றங்கள் ஏற்படும். பொதுவாக அமைதி நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். வியாபாரத்தில் தொடர்ந்து செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்காகவும் உங்களுக்கு நல்ல பேரும் புகழும் கிடைக்கும். புது வேலைகளில் கவனம் செலுத்துவீர்கள். ஒரு தொழிலை செய்து கொண்டே மீண்டும் வேறொரு தொழிலில் நாட்டம் இருக்கும். வருமானத்தை அதிகப்படுத்துவதில் கவனம் செலுத்துவீர்கள். குடும்ப உறவில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். பெற்றோர்களுடைய ஆதரவு கிடைக்கும். மாணவர்கள் தொழில்நுட்பம் சார்ந்த கல்வி நிலைகளில் உயர்வு ஏற்படும். ஆராய்ச்சி தொடர்பான படிப்பில் இருப்பவர்களுக்கு முதன்மையான நிலைக்கு வரக்கூடிய பாக்கியம் உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்பான விஷயங்களுக்கு
சுக்கிர பகவானுடைய ஓரையும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் அதிக நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகள் ஆகும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள் பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அறிமுகம் ஏற்படும். புதியவர்களிடம் நல்லதொரு வாய்ப்புகள் கிட்டும். வேலையில் உயர்வு ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் மதிப்பு உண்டு. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாகும். மனதில் புதுவிதமான லட்சியம் பிறக்கும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். முன்னேற்றங்கள் உண்டு. சாதுரியமான நாள். இந்த நாள் மேன்மை பொருந்திய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜன சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. வேலும் மயிலும் துணை. நற்பவி நற்பவி நற்பவி. ஸ்ரீராமஜெயம். தீர்காயுஷ்மான் பவ. 12 ராசிகாரர்களுக்கும் இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய நம்முடைய சேனல் சார்பாக நல்வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி.